நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு கடல் கன்னியின் உலகம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மைசூர் கடல்னு ஒரு பெரிய கடல். அந்த கடலுக்குள்ள நிறைய சிப்பிக்களாலையும் சங்குகளாலையும் ரொம்ப அழகான ஒரு குட்டி அரண்மனை ஒன்று இருக்குது. அந்த அரண்மனையை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முத்துக்களெல்லாம் கோர்த்து தொங்க விட்டுருப்பாங்க. கொத்து கொத்தாக முத்துக்களாக இருக்கும். செடி கொடின்னு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே செழிப்பாக இருக்கும். தண்ணீரோட நிறமே நீல நிறத்தில் இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிப்பி அரண்மனைக்குள்ளே ஒரு கடல் அரசனும் கடல் கன்னியும் இருக்கிறாங்க. அந்த கடல் அரசனுக்கும் கடல் கன்னிக்கும் 7 கடல் கன்னி இளவரசிகள் இருக்கிறாங்க. அந்த கடல் அரசன் சொல்வாங்க, என்னோட 7 கடல் கன்னி இளவரசிகளும் ரொம்ப தைரியமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். அப்படி நான் சொல்கிற மாதிரி யாரெல்லாம் திறமையாகவும் நேர்மையாகவும் தைரியமாகவும் இருக்கிறீங்களோ அவங்கள தான் உங்கள் 7 பேரில் முதல் இளவரசியாக நான் நியமிப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன். அதுக்கு எல்லாரும் தயாரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த கடல் கன்னி இளவரசிகள் எல்லாரும் போட்டியா போட்டியா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கு அந்த கடல் ராஜாவும் ஆமாம் அதே தான் போட்டியே தான் அப்படிங்கிறாங்க. லீலாங்கிற கடல் கன்னி இளவரசி அப்பா முதல்ல எனக்கே போட்டி வைங்கப்பா, நான் தயாராக இருக்கிறேன், எனக்கு என்ன போட்டின்ட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறா. உடனே மீனாங்கிற கடல் கன்னி இளவரசி ஆமாப்பா, அவள் தான் ரொம்ப ஆசைப்படுறாள்ல, லீலா ஆசைப்படுற மாதிரி அவளுக்கே முதல்ல போட்டி வைங்க அப்படிங்கிறா. அதுக்கு ராஜா அதுவும் சரிதான், நான் ஒவ்வொருத்தருக்கா போட்டி வைக்கிறேன். அப்போ தான் யார் எவ்வளோ திறமையாக இருக்கிறீங்க, நான் சொல்கிற கால அவகாசத்தில் அந்த போட்டியை நிறைவு பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் என்ன போட்டின்னு முதல்ல சீக்கிரமாக சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படிங்கிறா. சொல்கிறோமா லீலா இளவரசியே, நல்லா கேட்டுக்கோ, எல்லாரும் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. லீலா கடலில் 5 நாட்கள் நீந்திக்கிட்டே இருக்கணும். 5ஆவது நாள் ஆழ்கடலுக்குள்ளே போய் ஒரு அழகான முத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம அரண்மனைக்குள்ளே வைக்கணும். அதை 50 நாட்கள் பத்திரமா வச்சுருக்கணும். அந்த 50 நாட்களுக்குள்ளே ஒரு அழகான மனித உருவ பொம்மையை தயாரிக்கணும். அந்த பொம்மையோட உருவம் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இருக்குதோ அதே மாதிரி அவளுக்கு ஒரு இளவரசன் கிடைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த 50 நாட்களில் ஒரு நாள் கூட கூடவோ குறையவோ கூடாது. சரியாக அந்த 50ஆவது நாளில் முத்தையும் அந்த பொம்மையையும் பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போனா நான் உன்னை இந்த 7 இளவரசிகளிலையுமே உன்னை முதல் இளவரசியாக நியமனம் பண்ணுவேன். அப்போ நீ இந்த கடலுக்குள்ளே எங்கே வேணும்னாலும் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் சொல்லிக்கிறோமா கடல் கன்னி லீலா இளவரசியே, நீ எடுத்துகிட்டு வர போகிற அந்த முட்டை நீ தான் ரொம்ப கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பொக்கிஷ மாதிரி பாதுகாக்கணும். இப்போ நான் எல்லா விஷயங்களையுமே தெளிவாக சொல்லிட்டேம்மா. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு உனக்கான போட்டி தொடங்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கடல் கன்னி இளவரசி லீலாவும் சரிப்பா நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற கடல் கன்னிகளும் புரிஞ்சுதுப்பா எங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சுதுப்பா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் 5 மணிக்கு அவளுக்கான போட்டி தொடங்கிருச்சு. இப்போ நீந்த ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு சோர்வுமே இல்லை. 2ஆவது நாள் ஆரம்பிக்குது. 2ஆவது நாளும் எந்த சோர்வும் இல்லாமல் வேகமாக நீந்திட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் கொஞ்சம் சோர்வாகுது. 4ஆவது நாள் அதை விட கொஞ்சம் சோர்வாகுது. 5ஆவது நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளால் நீந்த முடியுமா முடியாதானே தெரியலையே, ரொம்ப உடல் எல்லாம் சோர்வாக இருக்குதே, நான் எப்படி தான் நீச்சல் நீந்த போகிறேன்னே தெரியல, சரி முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு பொறுமையாக நீந்திட்டு போயிட்டே இருக்கிறா. 5ஆவது நாளும் நல்லபடியாக நீச்சலை நீந்தி முடிச்சுட்டா. கடலோட ஆழத்துக்கு போய் ஒரு பெரிய முட்டை எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக போய் கடல் ஆழத்தில் உள்ள ஒரு பெரிய அழகான முட்டை எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக மேலே வரா. அவங்க அரண்மனைக்கு முட்டோடு வந்துட்டா. அந்த அழகான வெண்மையான பளபளன்னு இருக்கிற முட்டை வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டா. இப்போ ஒரு மனித உருவ பொம்மையவும் அவள் செய்யறதுக்கு தொடங்கிட்டா. ஒரு நாள் கூட முன்னாடியோ பின்னாடியோ ஆயிடக்கூடாதுன்றதுனால ஒரு பலகையில் ஒரு சாக்பீஸை வச்சு 1 2 அப்படின்ட்டு ஒவ்வொரு நாட்களுக்கும் போட்டுகிட்டே வரா. அப்படியே ஒரு 45 நாட்கள் ஓடிடுச்சு. 46ஆவது நாள், 47ஆவது நாள், 48ஆவது நாள் வரைக்கும் ரொம்பவே பத்திரமா வச்சிருக்கிறா. 49ஆவது நாளும் வந்துருச்சு. 50ஆவது நாளையும் தொட்டுட்டா.
மனித உருவம் போலவே ஒரு பொம்மையை தயாரும் செஞ்சுட்டா. இனிமே என்ன, இந்த வெண்மையான அழகான பெரிய முத்தையும் இந்த மனித உருவம் கொண்ட பொம்மையவும் நம்ம அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான் அப்படின்ட்டு கிளம்பிட்டா. திடீர்னு காற்று ரொம்ப பலமாக வீசுது. நம்ம ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும். இத்தனை நாட்கள் நாம் கவனமாக வச்சுருந்தது மட்டும் போதாது. இன்றைக்கி தான் ரொம்ப முக்கியமான நாள். நாம் இந்த பொம்மையவும் முத்தையும் ரொம்ப கவனமாக அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறா. அதுக்குள்ளேயும் திடீர்னு என்ன நடந்ததுன்னா, அவள் கொண்டு வந்த அழகான வெண்மை நிற முத்து தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடல் கன்னிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த முத்தோட தானே நம்ம அப்பா கிட்ட போயாகணும். இப்போ என்ன பண்ணுறது? அந்த முத்தை எங்கே இருந்தாலும் நாம் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறா. ஆனால் அந்த முத்து ஒரு அரக்கியோட கையில் கிடச்சிருச்சு. முத்து எங்கே விழுந்தது அப்படின்ட்டு தேடி போயிட்டே இருக்கும்போது அவள் அழகாக மனுஷ மாதிரி செஞ்சுருந்த பொம்மையும் தவறி ஒரு கப்பலில் போய் விழுந்துருச்சு. கப்பலில் விழுந்ததுமே அந்த பொம்மை ஒரு மனுஷனாகவே மாறிட்டான். லீலாங்கிற கடல் கன்னி இளவரசி கூட ஒரு நண்டும் துணைக்கு போயிருக்குது. அவள் போகிற வழியிலேயே நண்டையும் நண்பனாக பிடிச்சிருச்சு. அதனால அந்த நண்டும் கூடவே வந்துட்டு இருந்ததுனால அந்த நண்டுக்கிட்ட, நண்டே நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கேளேன். அதுவும் அங்கே பாரு, நான் ஒரு அழகான மனுஷ உருவத்தில் பொம்மை வச்சுருந்தேன்ல, அது பறந்து போய் அந்த கப்பலில் விழுந்துதே. ஆனால் அந்த கப்பலில் விழுந்த பொம்மை ஒரு உண்மையான மனுஷ உருவத்துக்கே மாறிடுச்சு. எங்கள் அப்பா அப்போவே சொன்னாங்க, நண்டே, நீ போட்டியில் ஜெயிச்சனா நீ செஞ்ச மாதிரியான பொம்மை மாதிரியே உனக்கு ஒரு இளவரசன் கிடைப்பாங்கன்னு. ஆனால் அந்த பொம்மையே இளவரசனாக மாறுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. என்னால் நம்பவே முடியல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே எனக்கு சுத்தமாக புரியல நண்டே அப்படின்ட்டு குழம்பி போய் நிற்கிறா. நண்டே நாம் இப்போ அந்த கப்பலுக்குள்ளே போகலாமா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்குள்ளேயும் அந்த பொம்மை மனுஷன் தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க. இந்த கடல் கன்னியும் அந்த இளவரசன் நமக்காக தான் தண்ணியில் குதிச்சு வந்திருக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக அந்த இளவரசன் பக்கத்துலேயே போகிறா. இந்த இளவரசன் கடல் தண்ணியை நிறையா குடிச்சிட்டனால மயங்கி போயிட்டாரு. இந்த கடல் கன்னியும், இளவரசனே என்னை கொஞ்சம் பாருங்களேன், நான் தான் உங்களை செஞ்சேன் தெரியுமா, எவ்வளோ ஆசையாக அழகாக செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கேட்கல. என்ன இளவரசனே, நான் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் தான் அவங்க மயக்கத்தில் இருக்கிறதே இவளுக்கு நல்லா தெரியுது. சரி இளவரசனே, நான் உங்களை கரைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடற்கரையோட கரைக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சு அந்த கடல் கன்னி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரசன் கண் முழிச்சிட்டாங்க. இந்த கடல் கன்னியும் நடந்த எல்லா விஷயங்களையுமே ஒன்று விடாமல் அந்த இளவரசன் கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த இளவரசன் கிட்ட, இளவரசனே எனக்காக கொஞ்ச நேரம் மட்டும் நீங்கள் காத்திருக்க முடியுமா? நான் தவற விட்ட முத்தை மட்டும் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேனே அப்படிங்கிறா. அதுக்கு அந்த இளவரசனும், சரி கடல் கன்னி இளவரசியே, நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க, உங்களுக்காக நான் இங்கேயே காத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தோஷத்துலேயே அந்த கடல் கன்னி மறுபடியும் கடலுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க கடலுக்குள்ளே வந்தோன்னே ஏதோ ஒரு அதிர்வு உண்டாகுது. நம்ம ஓரமாக இங்கேயே நிற்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கிறா. அப்போ தான் தூரத்தில் ஒரு குகை தெரியுது. சரி, நாம் அந்த குகைக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே போகிறா. பயங்கரமாக கொடூரமான ஒரு அரக்கி ரொம்ப அழகான முத்தை கையில் வச்சிட்ருக்கிறா. இது நம்மளோட முத்தாச்சே, இவகிட்ட எப்படி வந்தது அப்படின்ட்டு ஓரமாக நின்று பார்த்துட்டே இருக்கிறா. அப்போதான் அந்த அரக்கி, வா லீலா வா, உன்னோட முத்து தானே உனக்கு வேணும், என்கிட்ட வா அப்படின்ட்டு அந்த அரக்கி கூப்பிடுது. லீலாவும் அந்த அரக்கி பக்கத்தில் போயிட்டு, இது என்னுடைய முத்து, என்கிட்ட தந்துடுங்களேன், நான் இந்த முத்தை எங்கள் அப்பா கிட்ட போய் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த அரக்கியும், ஓ அப்படியா செல்லம், சரி அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீ செய்றியா? அப்போனா நான் உடனே இந்த முத்தை உன்கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே லீலாவும், சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிறா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு லீலா, நீ இவ்வளோ அழகாக நல்லா பேசுகிற, பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்க, அதனால் உனக்காக நான் ஒரு ஆசையாக ஒரு கஷாயம் தரேன், அதை நீ சாப்பிடு, இன்னும் உனக்கு சக்திகள் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஜீ பூம்பா லகலகலகலகா, கஷாயமே கையில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கஷாய பாட்டில் அவங்க கையில் வந்து நிற்கிது.
அந்த அரக்கியை அந்த கடல் கன்னிக்கிட்ட தராங்க. இந்த கஷாயத்தை நீ ஒரு கடல் கரையில் போய் தான் குடிக்கணும், அப்போ தான் அதுக்கான உண்மையான சக்தி உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சரிங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேக வேகமாக நீந்திக்கிட்டே போய் கடல் கரைக்கு வந்துட்டா. கடற்கரைக்கு வந்ததுமே அந்த கஷாயத்தை எடுத்து குடிக்கிறா. அவளுடைய வால் எல்லாமே தானாக காணாமல் போயிட்டு 2 கால்கள் தானாகவே உருவாயிடுது. அதுக்கப்புறம் அந்த கடல் கன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம அப்பா சொன்ன போட்டியில் நாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இளவரசனை நம்ம சந்திச்சிட்டோம், இனிமேல் நாம் எப்போவுமே சந்தோஷமாக நம்ம இளவரசன் கூடவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் கூட நடனமெல்லாம் ஆடி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இளவரசனை கூட்டிட்டு கடலுக்குள்ளே உள்ள அரண்மனைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற வருத்தமும் இருக்குது. கடலுக்குள்ளே இருக்கிற அந்த கடல் இளவரசனும் அவங்களோட சகோதரிகளும் இன்னும் என்ன நம்மளோட தங்கச்சி வரவே இல்லையே, நம்ம மகள் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லீலாங்கிற அந்த கடல் கன்னி இளவரசி அவங்க அப்பாவையும் சகோதரிகளையும் பார்த்த உடனேயுமே நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா கடல் அரசனும், ஓ அப்படியாம்மா, இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கா, சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும், சரி நீங்கள் 2 பேருமே இப்போ கடல் கன்னியாவும் கடல் இளவரசனாகவும் வாங்க, அங்கே உங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கடல் கன்னி இளவரசியும், எனக்கு வாள் இல்லைங்கிறதுனால வேகமாக நீச்சல் அடித்து வர முடியாதுங்கிறதுனால தான் நான் நிலத்திலேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. சரிப்பா, நீங்கள் சொல்கிற யோசனை ரொம்ப சிறந்ததாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம் அப்படிங்கிறா. ஆனால் அந்த இளவரசன், நீங்கள் கடல் கன்னியாவே இருங்க, நான் மனுஷ உருவத்திலேயே இருக்கிறேனே, என்னை உருவத்தில் சின்ன உருவமாக மட்டும் மாற்றிடுங்க, நான் சின்ன உருவத்துக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட நீ எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் திறமையாகவும் தைரியமாகவும் நேர்மையாகவும் இவ்வளோ பெரிய விஷயங்களை நீ சாதிச்சிருக்கிற, நீ இந்த போட்டியில் ஜெயிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. கடலுக்குள்ளே உள்ள அந்த அரக்கியும் அந்த அழகான முத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த லீலாங்கிற கடல் கன்னி இளவரசிக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இளவரசனும் ரொம்ப குட்டியான உருவத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த இளவரசியும் இளவரசனும் தண்ணிக்குள்ளே குதிச்சு ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட அரண்மனையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம யாராக இருந்தாலும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் திறமையாகவும் இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருந்தாலும் அதில் நாம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நேர்மைக்கான பரிசு எப்போவுமே வெற்றி தான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையுமே பொய் சொல்லாமல் நேர்மையாக இருங்க, எப்போவுமே பிரச்சனையே வராது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.